மட்டும் முதலாளியும் ரிவ்யூ பண்ண போகிறாங்க மேட்சை. அதுக்கப்புறம் நான் திருப்பி வந்து ஜாயின் பண்ணிடுறேன். நாளைக்கு மேட்ச்சுக்கு நாங்கள் 3 பேர் சேர்ந்து ப்ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ மட்டு முதலாளி நீங்கள் வந்து இந்த மேட்ச்சை ரிவ்யூ பண்ணுங்கள். போன மேட்ச்சு அந்த வழக்கமோட பாட்டில் பண்ணாங்களே ராஜஸ்தான் ராயல்ஸு, ஸோ அந்த மேட்சையும் நீங்கள் ரிவ்யூ பண்ணிகிட்டே இருங்க. நான் திருப்பி ஓடோடி வந்து விடுகிறேன். ஸோ பி பேக் ரைட் விஆர்பி. ஒரு 6 அடிச்சு மேட்சை முடிச்சிட்டார். மேட்ச் முடிஞ்சு. சரி, மட்டும் அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன்னா அப்படியே இந்த மேட்ச் அப்படியே ரிவ்யூ பண்ணிடுவோம். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ் எங்களுக்கு ஜாயின் ஆனதுக்கு. நாங்கள் இப்போ 15 மினிட்ஸில் வீக்கே வந்துடுவார். அது வரைக்கும் நாங்கள் இந்த மேட்ச்சை ரிவ்யூ பண்ணிடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பற்றி சொல்லுங்கள் மட்டும். உங்கள் டிசியோட டாஸ் தோத்துட்டாங்க, அதனால அதெல்லாம் ஓகே. ஃபாஃப் வந்து வழக்கம் போல வந்து அவ்வளோ அடிக்க பார்க்குறேன், மிடில் ஆஃப் த பேட்டில் ஒன்றும் படல, அவ்வளோ தூரம் வேஸ்ட் பண்ணாரு. அதான் அதுக்கப்புறம் கொஞ்சம் புஷ் பண்ணிடலாம். அபிஷேக் போடலாம் ஸ்டார்ட் ஆஃப் ஸ்லோலி. அதுக்கப்புறம் அவர் எப்பயும் போல 30 ரன் அடிக்கிறாரு, அதுக்கு அவரே ஓப்பனிங் இறங்கிட்டு ஃபாஃபை வெளியே உட்கார வைக்கலாம். இவங்க இந்தியன் ஆப்ஷனே கொண்டு வரலாம். பட் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அட்டாலும் ஒன்றும் இது வரைக்கும் 2020 வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இது பண்ணதில்லை. அவர் பண்ண ஸ்கோர்ஸ் எல்லாமே ஒன்டேல தான் கொஞ்சம் அடிச்சிருக்காரு. ஆப்கானிஸ்தான் டொமஸ்டிக்ல அடிச்சிருக்காரு. அவரை வந்து இன்னும் ஸ்டில் குவாலிஃபிகேஷன் இருக்கும் போது வேற வழி இல்லை. தே ஹேவ் டு ஸ்டிக் வித் ஃபாஃப் தான். அதுதான் பண்ண போறாங்க. பட் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, கேஎல் ராகுல் தான் ஓப்பனிங்னு. அதை வச்சு கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். அதான் பவுலிங் தான் பெனட்ரேட்டிவா இல்லை. பவுலிங் வந்து அவங்க ஜிடியோட பவுலிங் பற்றி கமெண்ட் பண்ணோம்னா இன்னைக்கு ரபாடா ஒழுங்காக போடல. அதுக்கு பதிலாக அவங்க கோச்சோட கம்பேர் பண்ணிக்கலாம். அர்ஷத் கான் வந்து அவங்க ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, பவர் பிளேல மட்டும் தான் போகணும்னு சொல்லி. அவர் திருப்பி ஒரு லெஜண்ட் கில்லர்னு ராண்டி ஆட்டன் மாதிரி ஃபேஃப் அவுட் ஆக்கி விட்டாரு. பட் இன்னும் மேபி ஒரு ஓவர் கொடுத்துருக்கலாமோ ரபாடா கொடுக்கறதுக்கு பதிலாக. அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ரபாடாக்கே வந்து 2 ஓவர் தானே போட்டாரு. அது பிரசீதும் சிராஜ் வச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ அவர் அந்த 2 ஓவர் கூட ரபாடா கொடுக்காம இருக்க முடியாது. ஸோ அதனால தே ஹேவ் பிளே எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் சொல்றாங்க. பிளஸ் கொஞ்சம் அவங்களோட ஸ்பின்னர்ஸ்லாம் நல்லா தான் போட்டாங்க. கடைசியில சாய் கிஷோர் வந்து கடைசி ஒரு ஓவர்ல நல்லா இது கொஞ்சம் அடிச்சாலும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஓவருக்கு ஒரு 6 கொடுத்தாரு. பட் ஆனால் நல்லா தான் போட்டார் ஆக்சுவலா. ஸோ அது தேவையில்லைண்ணா அந்த அளவுக்கு. இவங்க வந்து ஈஸியாவே கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. பட் ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனே இல்லை. சமீராவை வந்து நியூ பால்ல போட விட்டுருக்கணும். சமீரா வந்து நல்லாவே நியூ பால்ல போடுவாரு, கொஞ்சம் சீமம் இருக்கும். லைக் பால் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது அவரு கொடுக்கலாம். அதை விட்டுட்டு ஏன் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. கன்ஃபியூசிங் டிசிஷன்ஸ். அது அவங்களோட கேம் பிளானா இல்லை பதானியோட பிளானா அக்ஷரோட பிளானான்னு தெரில. ஆனால் அவங்க பார் ஸ்கோர் 220க்கு மேலே இருக்கு. அட்லீஸ்ட் 190 தான் பார் ஸ்கோர் கிரவுண்டில். பட் அவங்க 220 அடிச்சிருக்கா, 200 கிட்ட அடிச்சாங்க. அந்த 200 ரீச் ஆகாமல் இருந்தது ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்குமோ. அது 200 ரீச் ஆயிருந்தா ஒரு பூஸ்ட். அந்த 199 நின்னது, அந்த ஒரு புள்ளியில் நின்னது ஒரு ஃபேக்டரா இருக்கலாமா? இப்போ நான் அந்த ஸ்டப்ஸ்ன்னு சொல்றது ஏன்னா, இவரும் அக்ஷர் படேல் நல்லா தான் விளையாடுறாரு. பட் the maximum அக்ஷர் படேல் கேன் ஆக்சலரேட் இஸ் 150 160 ஸ்ட்ரைக் ரேட் மேல அவரால் ஆக்சலரேட் பண்ண முடியாது. ஸ்டப்ஸ் வந்து அதே 30 பால் இருந்தாருன்னா he can go beyond 200 220 வரும் அவரால் போக முடியும். அவர் வந்து பூரான அளவுக்கு he can accelerate, அந்த அளவுக்கு டிஸ்ட்ரக்டிவா விளையாட முடியும். அக்ஷர் படேல் அவரால் அந்த அளவுக்கு பண்ண முடியாது. இப்போ 12 ஓவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது என்ன பண்ணோம், இன்னும் 8 ஓவர் தான் இருக்கு. தோத்தாலும் பரவாயில்ல, லைக் வந்து உடனே அவுட் ஆயிட்டாலும் அந்த இது இல்லாம ஸ்டப்ஸை இறக்கணும். அதுக்கப்புறம் அசுதோஷ் சர்மாவும் he can go accelerate at that level. அந்த 12th ஓவருக்கு அப்புறம் அக்ஷர் படேல் இறக்குறது வந்து இட்ஸ் நாட் அ குட் டிசிஷன். அது அவரே பண்றாரா இல்ல டீம் மேனேஜ்மெண்ட் பண்றாங்களான்னு தெரியல. அசுதோஷ் சர்மா ஆனா இந்த சீசன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சாரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஆக்சலரேஷன் கிடைக்கல, பெருசா தெரியல. பட் சொன்ன மாதிரி ஸ்டப்ஸ் இறக்கி விட்டுருக்கலாம். அவர் வந்து கடைசி 2 ஓவர் தான் வராரு அசுதோஷ் சர்மா. 2 ஓவர்ல வந்து அது ஒரு செட்டில் ஆகாம சும்மா சுத்துறது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. அதுதான் நான் சொல்றேன், ஒரு 12 ஓவர்ஸ் ஆயிடுச்சுனாலே ஸ்டப்ஸ் அசுதோஷ் சர்மா எல்லாம் மேல வந்துட்டு ரிஸ்வி இவங்க அக்ஷர் பட்டேல் எல்லாம் கீழே போகணும்.
அப்போ இவங்க அக்ஷர் பட்டேல் வந்து அதுக்கப்புறம் பட் அவங்க பேட்டிங் ஓவர்லுக்கு அவதான் ப்ளஸ் கார் ஐ மீன் அவங்க ஹோம் கிரவுண்ட்லேயே அடிக்கல, பாஸ் ஸ்கோர் மேலே அடிச்சிருக்கலாம். அவங்க பவுலிங் ஓவரால் வழக்கம் போல நல்லா போட்டாங்க. சிராஜ் இன்னைக்கு விக்கெட் எடுக்கல, பட் கொஞ்சம் ரன்ஸ் போயிட்டாரு. பட் பிரசித் கிருஷ்ணா வந்து இன்னைக்கு ரன்ஸ் பண்ணாலும் வழக்கம் போல விக்கெட் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாரு. பட் எனக்கு என்னமோ கீயா தெரிஞ்சது வந்து பவர் பிளேல அஷத் கான் போட்டு 2 ஓவர் 7 ரன் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. குட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் ஓவரால். அந்த கிரவுண்டு சின்ன சைஸ் கிரவுண்டுக்கு ரன் கொடுத்தாலும் சேவ் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க பேட்டிங் சைடு, இவங்க பவுலிங் சைடில் வந்து இவங்க பேட்டிங்ல குறை சொல்ல தேவை முடியாது. ஜிடியில் அவங்க 2 பேர் நின்று ஃபுல்லாக அடிச்சு கொடுத்து முடிச்சுட்டாங்க. அது எந்த ரிஸ்க்கும் பெருசாக எடுக்கல. சாய் சுதர்ஷன் வெறும் 4 அடிச்சாரு, 12-13 4 அடிச்சாரு. கடைசியில் தான் 2 6 அடிக்க ஆரம்பிச்சாரு அவரு. கில் அதுக்கு கான்ட்ராஸ்டா 7 6 அடிச்சிருக்காரு, அப்புறம் 3 4 தான் அடிச்சிருக்காரு. ஸோ ஒருத்தர் ரிஸ்க் எடுக்க இன்னொருத்தர் ரிஸ்க் எடுக்காம ஆடி ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது நோ லாஸ்ல வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க பவுலிங்ல இருந்து அக்ஷர் ஓப்பனிங் பண்ணாரு. அது ப்ராபபிலி நீங்க சொன்ன மாதிரி சமீராவோட ஸ்டார்ட் பண்ணிருக்கலாமே, இல்ல அக்ஷருக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பவர் பிளேல ஓகே, ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் தட். ஏன்னா வந்து இவங்க வந்து டென்டேட்டிவா தான் இருந்தாங்க. கில் வந்து 21 of 20 பால்ஸ் தான் இருந்தாரு ஃபர்ஸ்ட் அந்த பவர் பிளே முடிய வரைக்கும். அவர் அந்த சைடு தான், அவர் தான் வந்து 40 of 20 பால்ஸ் இருந்தாரு. அப்புறம் வந்து இவரு ஆக்சிலேட் பண்ணாரு, சாய் சுதர்ஷன் போஸ்ட் பவர் பிளே கொஞ்சம் கம்மியாக விளாண்டாரு. ஸோ அது ஓகே தான். அக்ஷர் பட்டேல் ஓப்பன் பண்ணது ஐ டோன்ட் சி எனி ப்ராப்ளம் வித் இட். பட் இந்த 3 பவுலர்ல நடராஜன், முஸ்தபிசுர் ரஹ்மான், சமீரா, இவங்க இதுல யார் நல்லா நியூ பால்ல போடுவாங்கன்னா ஆப்வியஸ்லி சமீரா தான் நல்லா நியூ பால்ல போடுவாரு. பட் மேபி தே வந்து சரி ஸ்டாக் இல்லாம ஒரு என்ஃபோர்சர் தேவை, ஒரு பேஸ் போடுற பவுலர் அப்படின்னா 140 போடுற பவுலர் இவங்க 3 பேர்ல இவர் ஒருத்தர் தான். மற்றவங்க எல்லாம் 130, 2 பேருமே 130 132 தான் போடுவாங்க. பட் முகேஷும் உட்கார வச்சுட்டாங்க. நியூ பால்ல போறதுக்கு ஆப்ஷன் கம்மியா இருக்கு. இவங்க முஸ்தபிசுர் ரஹ்மான் எடுத்ததுனால சைன் அப் பண்ணா நேத்து தான் கிளம்பினாரு, வந்தவொடனே எல்லாம் இறக்கி விட்டாங்க மேட்சுக்குள்ள, அதனால அவர் ஆடிட்டாரு. பட் மேபி நட்ராஜன் வந்து யூஸ்வலா சன்ரைசர்ஸ் உட்பட முன்னாடி எல்லாம் ஆடினதுமே இந்த மிடில் ஓவர்ஸ்ல கண்ட்ரோல் பண்ணிக்க தான் ஆடினாரு. அந்த ரோல் மாத்துனதுனால இஸ் ஸ்ட்ரகிளிங். நீ பவர் பிளேல போடு, விக்கெட் எடுக்க பாருன்னு சொல்றதுனால சேஞ்ச் ஆயிட்டாரா? அதுவும் இல்லாம இவ்வளோ பால் போடாரு, ஒரு ஏக்கர் கூட போடல. அது வாஸ்தவம் தான். ஓகே, அப்போ மேட்ச் இது இவங்க ஆக்சுவலா அத்தால ரிட்டைர்மெண்ட் பண்ணாங்க. அது வந்து பண்ணாங்கன்னா அவர் விளையாட விட்டுருக்கலாம். இதுக்கு மேல எதுக்கு இது பண்ணி வச்சிருக்காங்கன்னு தான் புரியல. ஸ்டப்ஸ் போன அப்புறம் விளையாட விடுவாங்களாமா? ஸ்டப்ஸ் மட்டும் தானே போறாரு. பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகணுமே. பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிறது இப்போ ரொம்ப டவுட். வியூவர்ஸ் கேட்குறாங்க, பட் எனக்கு என்னமோ டிசி பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகலாம்னு டவுட்டு. பட் மட்டும் சொன்ன மாதிரி டிசி மும்பை மேட்ச் வாங்கதையில் இருக்கு. அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் மோஸ்ட் லைக்லி டெஃபினெட்லி வில் கோ ஆன் டு த குவாலிஃபிகேஷன். நட்டுக்கு ஒரு கொட்டு வேணுமா அந்த கேமை ரீஸ்டார்ட் பண்றதுக்கு, அவரோட கேமை ரீஸ்டார்ட் பண்றதுக்கு? போன மேட்ச் நல்லா போட்டாரு. 2 ஓவர்ல 3 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாரு. மேட்சே கேன்சல் பண்ணிட்டு புதுசா விளையாட சொல்லிட்டீங்க. அதுல கோவப்பட்டு நான் எடுத்த விக்கெட் ஏன்டா இது பண்ணீங்க அப்படின்னு கோவப்பட்டு இப்படி காலமா போட்டிருக்காரா? எம்ஐ ஒன்லி குவாலிஃபை அப்படின்னு போட்டிருக்காங்க. எம்ஐ சொல்ல முடியாது. அதுவும் வந்து வான்கடையில யார் ஒன்னும் அடிக்கலாம், எல்லாரும் அடிப்பாங்க. ஆன் பேப்பர் பாக்குறதுக்கு இது வரைக்கும் இந்த மொமெண்டம் எல்லாம் சேர்த்தா மும்பை ஜெயிக்கும் தான் நம்ம நினைக்கிறோம். பட் T20 பொறுத்த வரைக்கும் எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எனக்கு டெல்லி ஹேஸ் a good chance to win at வான்கடை. எல்லாரும் வான்கடையில வந்து யார் ஒன்னும் அடிக்கலாம். பவுலிங் தான். பும்ராவோட 4 ஓவர், அதே மாதிரி இந்த சைட் குல்தீப்போட 4 ஓவர் கொஞ்சம் குரூஷியலா இவங்க யூஸ் பண்ணணும். ஆனா இப்ப போல்ட் கொஞ்சம் நல்லா போடுறாரு. போல்ட் இப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஓவர் தான் கொடுக்குறாங்க, 1 ஓவர் 2 ஓவர் தான் கொடுக்குறாங்க பவர் பிளேல. டெத்ல நல்லா போடுறாரு. ஆக்சுவலா யாக்கர் போடுறாரு. 2 பால் மிஸ் ஆனாலும் ஒரு 4 பால் கரெக்டா டெத்ல போடுறாரு. சிங்கிள் எடுக்கிற அளவுக்கு நல்லா போடுறாரு. பட் அது ஒன்றும் இது இல்லை. பட் மிடில் ஒரு விக்கெட் டேக்கிங்னா நியூ பால்ல ஒன்றும் பெருசா விக்கெட் எடுக்கல, கொஞ்சம் கம்மியா தான் எடுத்திருக்காரு. போன வருஷம் லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸா எடுத்த அளவுக்கு நியூ பால்ல பிரேக் த்ரூ அவர் கொடுக்கல. ஆமா, அந்த ஃபர்ஸ்ட் யூஷுவலா வந்து போல்ட்னாலே அந்த ஃபர்ஸ்ட் பவர் பிளேல ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுத்துருவாரு. ஒன்று எல்பிடபிள்யூ இருக்கும் இல்லை போல்டா இருக்கும், கண்டிப்பா விக்கெட் எடுத்துருவாரு. அது இந்த சீசன்ல அவர் பெருசா பெர்ஃபார்மே பண்ணல, அந்த ஆஸ்பெக்ட்ல பண்ணல. பட் அதர்வைஸ் இஸ் பீன் கான்ட்ரிபியூட்டிங் டு தி வின்ஸ் தான். ஓகே, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் பெரிய அளவுக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அடுத்த தடவை சேஞ்ச் பண்ணா அட்டால் சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேற ஏதாவது சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்களா? ஐ திங்க் தே வில் ஜஸ்ட் கோ வித் சேம் டீம். என்ன பண்ண முடியும் இதுக்கு மேல? இப்போ வந்து அவர் ரீடைன் மாத்துறது, ஃபேஃபை மாத்துறது வந்து சரி இருக்காது.
அவங்க பேட்டிங்னால ஒன்றும் யாரும் 4 விக்கெட் தானே போச்சு. ஸோ அது ஒன்றும் பெருசா ப்ராப்ளம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ போரல் இது நாள் வரைக்கும் ஏன்னா வந்து கேஎல் ராகுல் லைட்டா ஃபிங்கர் இன்ஜுரின்றதுனால அவர் கீப்பிங் பண்ணல 2 மேட்சா. அபிஷேக் போல தான் கீப்பிங் பண்றாரு. ஓகே. இப்போ ஜிடியை பொறுத்த வரைக்கும் அவங்க மிடில் ஆர்டர் நம்ம பல தடவை பேசியிருக்கோம். இது நாள் வரைக்கும் ஒரு 2 மேட்ச்ல வேணா டெஸ்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் டெஸ்டே ஆனது கிடையாது. இப்போ வில் தே ட்ரைவ் டு டாப் 2ல ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்களா இல்லாட்டி மிடில் ஆர்டர் டெஸ்ட் பண்ணுவாங்களா? இல்ல அதாவது டெஸ்டிங்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டாப் 4 அது டாப் 2 அதுதான் மேட்ரு. ஏன்னா லாஸ்ட் டைமே அவங்க டாப் 2 வந்து தான் ஃபர்ஸ்ட் சீசன் 2 சீசனுமே டாப் 2ல தான் முடிச்சாங்க. ஃபைனல்ஸ் வந்ததும் சரி, ஜெயிச்ச சீசனும் சரி. ஸோ தே வில் ட்ரை டு ஃபினிஷ் இன் டாப் 2. உங்க டாப் 2 யாருன்னு நினைக்கிறீங்க டேபிள்ல? டேபிள்லையா டாப் 2 அதாவது குஜராத் அண்ட் ஆர்சிபி வில் ஃபினிஷ் இன் டாப் 2 நான் நினைக்கிறேன். மழை பெய்யலனா அடுத்த மேட்சும் மழை பெய்யுது. அடுத்த மேட்ச் மழை பெய்யும் தான் போட்டிருக்காங்க. வெள்ளிக்கிழமை, அதாவது நேற்று இருந்து அதே ப்ரிடிக்ஷன் தான் அடுத்த வெள்ளிக்கிழமையும் போட்டிருக்காங்க. ஸோ அதனால அது எப்படி மழை பெஞ்சு அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் தான் வந்துச்சுன்னா அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான். இல்லாட்டி பஞ்சாப் அண்ட் ஜிடி வில் கோ த்ரூ த டாப் ஆஃப் த டேபிள்ஸ். பஞ்சாப் யாரோட விளையாடுறாங்க? பஞ்சாப் வந்து ஆர்ஆரோட ஒரு மேட்ச் இன்னைக்கு ஆடிட்டாங்க. இதுக்கு அடுத்து மும்பை இந்தியன்ஸோட ஒரு மேட்ச் விளையாடுறாங்க ஹோம்ல ஜெய்ப்பூர்ல. அதுக்கப்புறம் டெல்லியோட மேட்ச் விளையாடுறாங்க. அவங்களும் 2 மேட்ச் ஜெயிக்கணும்ல. இல்ல இன்னைக்கு ஜெயிச்சதுல அவங்க எல்லாம் குவாலிஃபை ஆயிட்டாங்களே. குவாலிஃபை ஆயிட்டாங்க, பட் டாப் 2 வரதுக்கு சொல்றேன். டாப் 2 வரதுக்கு ஜெயிச்சாங்க. வந்து இட்ஸ் நாட் சம் ஈஸி. இது ஆர்சிபி கடைசி மேட்ச் ஈஸியான மேட்சா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆர்சிபிக்கு பாப்போம். ஆர்சிபிக்கு எஸ்ஆர்ஹெச் எல்எஸ்ஜி அப்படி பார்த்தனா கொஞ்சம் ஈஸியான டீம் இல்ல. ஆமா, பட் போத் டீம்ஸ் ஹேவ் நதிங் டு லூஸ்ல. ஆர்சிபிக்கு வந்து ஆனா ஒன்னு அட்வான்டேஜ் என்னன்னா ஆர்சிபி விளையாடுறது வந்து லக்னோல கடைசி மேட்ச். எல்லா அவே மேட்சும் ஜெயிச்சிருவாங்களா? அவே மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. சோ அதனால இது பண்றாங்க. இப்போ பிரசன்டேஷன்ல வந்து முடிஞ்சு சுனில் கவாஸ்கரும் மாயந்தியும் வந்திருக்காங்க. இந்த நிறைய மீம் போட்டுட்டு இருந்தாங்க. மாயந்தியோட பேண்ட் சுனில் கவாஸ்கர் போட்டிருக்காருன்னு சொல்லி. அதுக்காகவே சுனில் கவாஸ்கர் இன்னைக்கு வேற கலர் பேண்ட் போட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, அது அந்த ஆர்ஆர் மேட்ச் பத்தி சொல்லுங்க. ராஜஸ்தான் ஆர்ஆர் மேட்ச். பஞ்சாப் ஆர்ஆர் வந்து ஆக்சுவலா இன்னைக்கு பஞ்சாப் வந்து ஸ்டார்ட் பண்ணதை பார்த்த உடனே சரி ஃபர்ஸ்ட் பவர் பிளேலயே 4 விக்கெட், பவர் பிளேலயே 3 விக்கெட் போயிருச்சு, முடிஞ்சு சொல்லி இன்னைக்கு பஞ்சாப் அவுட் தான் அப்படின்னு நினைச்சா நேல் வதேரா தட்டி தூக்கி கூட்டு வந்துட்டாரு. ஒரு நல்ல ஸ்கோர் கூட்டு வந்துட்டாரு. 219 வந்து ஐ திங்க் வாஸ் குவைட் அ குட் ஸ்கோர் ஃபார் தட் பிட்ச். அவங்க அதான் ஆரம்பிச்சதை 219 முடிச்சுங்கன்னு யாரும் யோசிச்சிருக்க விட மாட்டாங்க. மெயினா வந்து இந்த உமர்சாய் கடைசியில ஒரு 20 ரன் அடிச்சது, பிளஸ் வதேரா வந்து அந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு 180 கிட்ட ஸ்ட்ரைக் ரேட்ல கொண்டு வந்து போனார் 70 ரன். சஷாங்க் சிங் 50 போட்டாரு. சஷாந்த் சிங் 50 போட்டாரு. பட் அதான் வதேரா அவுட் ஆனவன இவர் கண்டினியூ பண்ணாரு. உமர்சாய் அடிச்ச அந்த 20 ரன்ஸ் கொஞ்சம் கீ ரன்ஸ், அதனால தான் அவங்க ஜெயிச்சாங்க. அதான் மெயின். பட் கான்ட்ரிபியூஷன் வந்து சொல்லணும்னா எதிர்பார்க்காத வந்து பிரார் தான் விக்கெட் டேக்கிங் பவுலரா இருப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கல. அர்ஷதீப் சிங் ஹேட் அ வெரி பேட் டே டுடே. பட் கடைசியில அந்த பென் அல்டிமேட் 19வது ஓவர் நல்லா போட்டார், 8 ரன் தான் கொடுத்தாரு. ஸோ அதனால கடைசி ஓவருக்கு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அது இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பஞ்சாப் பேட்டிங் பத்தி சொல்லுங்க. பஞ்சாப்க்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா உமர்சாய், யான்சனு, வெளியே இந்த ஸ்ரீராஜ் செட்ஜி வச்சிருக்காங்க. நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறதுனால என்னதான் விக்கெட் விழுந்தாலும் அக்ரெசிவா போயிடுறாங்க. அதாவது என்னன்னா வெளியே இருந்து நம்ம பவுலருக்கும் உள்ள கொண்டு வர தேவையில்ல. சூர்யான் சேஜே மாதிரி ஒருத்தரை கொண்டு வந்து அவரை வச்சும் 2 ஓவர் போட்டுக்கலாம். பேட்ஸ்மேன் இன்னொரு பேட்ஸ்மேன் வேணும்னாலும் கொண்டு வந்துக்கலான்ற இது இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் விக்கெட்ஸ் விழுதோ இல்லையோ அவங்க வந்து அக்ரெசிவாவே போயிட்டு இருக்காங்க. நான் கூட 3 விக்கெட் போயிடுச்சு, திடீர்னு பார்த்தா 10 ஓவர்ல 100 இருக்காங்க. அதே இது பண்ணி ஆக்சிலரேட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது அந்த மைண்ட் செட்ல தான் விளையாடுறாங்க. என்ன போனாலும் பரவாயில்ல, அக்ரெசிவா விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. யூஸ்வலா அவங்க வந்து சஷாந்த் சிங் அவுட், ஐ மீன் அந்த சஷாந்த் சிங் விக்கெட் கிட்ட வரப்ப உமர்சாய்க்கு பதிலாக யான்சன் இழக்குவான்னு நினைச்சேன். பட் ப்ராப்ளி அவர் இல்லாம எப்படி அடிக்க முடியும்னு பார்த்து உமர்சாய் இறக்கி விட்டாங்களா, இல்ல உமர்சாய் திங்க்ஸ் a better batsman? உமர்சாய் இஸ் a much better batsman than யான்சன்.
யான்சன் வந்து கொஞ்சம் கடைசி ஒரு சவுத் ஆப்பிரிக்கா லீக்ல ஒரு ரஷீத் கான் ஒரு 5 6 அடிச்சாரு. அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா விளையாடுறாரு தவிர உமர்ஸா இஸ் அ ப்ராப்பர் பேட்ஸ்மேன். நம்பர் 3 நம்பர் 4 பேட்ஸ்மேன் அவுட் ஆப்கானிஸ்தானுக்கு. ஸோ அவரை தான் முதல்ல இறக்கி இருக்கணும். நடுவில் அவங்க யான்சன்லாம் இறக்கி சசாந்த் சிங் முன்னாடிலாம் யான்சன் இறக்கி கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் இப்போ ஓகே உமர்ஸா இறக்கியிருக்காங்க. ஐ திங்க் யான்சனுக்கு ஒரு அட்வான்டேஜ் இங்கே ஐபிஎல்ல வந்து என்ன பார்த்தாங்கன்னா அந்த ரீச் இருக்கு, ஹைட் இருக்க ரீச் இருக்கிறதுனால ஏதாவது சுற்றி சிக்குமான்னு பார்க்குறாங்க. அது அந்த இதில் தான் அவர் இறக்கி விடுறாங்கன்னு தோணுது. பட் ஆனால் இன்னைக்கு அவங்களோட ஓப்பனர்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி பெர்ஃபார்ம் பண்ணல. தேஷ்பாண்டே சர்ப்ரைசிங்லி இன்னைக்கு நல்லா போட்டார். அவர் எடுத்த 2 விக்கெட்டும் நல்லா விக்கெட் எடுத்தார். நாங்கள் நேற்று டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், தேஷ்பாண்டே வருவாரா அது போல குமார் கார்த்திகேயா வருவாரான்னு. ஒருவேளை குமார் கார்த்திகேயா எடுத்திருக்கலாமோ? இல்ல இது ஸ்பின்னர் இன்னொருத்தர் எடுத்திருக்கலாம். பட் பத்வால் ஓகே ஃபைன். நான் நினைச்சேன் ஆக்சுவலா தீக்ஷனா விளையாடுவார்னு நினைச்சேன். ஏற்கனவே இவங்க 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விளையாடி இருக்கிறாங்க. ஐ திங்க் இட்ஸ் டைம் டு இது ஃபரூக்கே வந்து விட்டுருங்க. ஃபரூக்கியை விட்டுட்டு தீக்ஷானாவே கூட கொண்டு வாங்க போதும் அப்படின்ற அளவுக்கு, தீக்ஷானாவே ஃபீல்டிங் வந்தா போதும் அப்படின்ற அளவுக்கு ஃபரூக்கி போடுறாரு. பட் என்னன்னு தெரியல, அவர் ஆக்சுவலா இன்டர்நேஷனலி நல்லா தான் போடுறாரு, இது பண்றாரு. இங்க ஒரு ஸ்விங் இல்லை, எதுவும் இல்லை, ஒரு மாதிரி இதில் தான் போறாரு. நான் தேஷ்பாண்டே வந்து எப்பயுமே வந்து என்ன ஹோல் பிச்சில் கொஞ்சம் ஹோல் இருக்கணும், அது இருந்தா போடுவாரு. ஜெய்ப்பூருக்கு நல்லா தான் விளையாடுவாரு. ஆனா இவங்க ஜெய்ப்பூருக்கு ஸ்குவாட் எடுத்தாங்களே தவிர எடுத்த உடனே 3 மேட்ச் அங்க குவஹாத்தியில போய் விளையாண்டுட்டாங்க. பராகுக்காக அஸ்ஸாம்ல நாங்க நிறைய க்ரௌட் ஏத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் விளையாடிட்டு, அதுக்கப்புறம் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஹைதராபாத்ல போய் அடி வாங்கி எல்லா கான்பிடன்ஸும் போயிடுச்சு. ஆர்ச்சரியா இருந்தா 4 ஓவர் 70 அடிச்சாங்களா, 65 ரன் அடிச்சாங்களா ஏதோ 76 ரன். அதான் அவர் ஆர்ச்சர் அவர் தான் நல்லா போட்டார் அதுக்கப்புறம் சீசன்ல. பட் அவரையும் தான் அடிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ்லாம் போயிருக்கும். 250 அடிச்சு அதுக்கப்புறம் குவஹாத்தியில போய் இந்த பிட்ச்ல ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஹோல்டு இருந்துச்சு. அது டே மேட்ச்னால ஹெல்ப் இருந்துச்சு அவருக்கு. ஹி வில் பி பேக் டு அவரோட ஓன் ஃபார்ம். அடுத்த மேட்ச் பாருங்க, தேஷ்பாண்டே அவரோட பழைய ஃபார்முக்கு வந்துருவார். இந்த பழைய ஃபார்ம்னு கேட்காதீங்க, ரன் கொடுத்துட்டு நிறைய விக்கெட் எடுப்பாரு. ஆக்சுவலா இவர் வந்து மஃபாக்கா நல்லா தான் போட்டாரு. மேபி அவங்க முன்னாடி ஆர்ச்சர் கூட ஃபரூக்கி ஃபெயில் ஆனப்ப ஃபரூக்கிக்கு பதிலாக மஃபாக்கா கூட ட்ரை கொண்டு வந்துக்கலாம். இப்பதான் டோர்னமெண்ட் முடிஞ்சிச்சு. என்னதான் இருந்தாலும் எடுக்கும் போது அவங்க மைண்ட் செட்ல வந்து ஓகே இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர், இன்டர்நேஷனல் பவுலர், அவரு தான் வச்சு விளையாடணும் அப்படின்னு இருப்பாங்க. அவரே பேக்கப்பா தான் இருந்தாரு. பட் அவரையும் விளையாட வேண்டியமா போயிடுச்சு. இப்போ வந்து எல்லாருமே ஆக்சுவலா பார்த்தா சில நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம்ல, எக்ஸப்ட் ஹெட்மயர். அவரை வந்து பட்லரை உட்கார வச்சுட்டு ரிட்டைன் பண்ணதுக்கு உங்களுக்கு வேணும்டா அப்படின்ற அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. அது டிராவிடே சொல்லிட்டாரு கடைசியில வந்து எல்லாம் எவ்ரி ஒன் ஹஸ் பெர்ஃபார்ம்டு, மேபி அட் த எண்ட் ஆஃப் த இது ஹெட்மயர் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஐ திங்க் ஹெட்மயர் கொஞ்சம் பவுலர்ஸ் வந்து அவங்க இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம். ஆனா ஹெட்மயர் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கன்சிஸ்டண்டா இருந்தார் பழைய சீசன்ஸ்ல. இப்போ எதுவுமே பெருசா கான்ட்ரிபியூட் பண்றது இல்ல. ஃபீல்டிங்ல வந்து கேட்ச் பிடிக்கிறாரு, அவ்வளவுதான். பட் அவ்வளோ ஒர்த்தா ஒரு ரீடீம் அளவுக்கு ஒர்த்தானா டவுட் தான். அது நம்ம மரியாதை பேசியிருக்கோம் அதை பத்தி. இது வந்து இன்னொரு மேட்ச் சம்திங் ஆர்ஆர் ஷுட் ஹவ் ஒன் கண்டிப்பா. அதாவது பாட்டில் யாரோ போட்டிருந்தாங்களே, ராஜஸ்தான் ராயல்ஸ் பேர் ராஜஸ்தான் பாட்டிலர்ஸ் பேர் மாத்திட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் வந்து லைக் அவ்வளோ க்ளோஸா கொண்டு வராங்க. பட் மேபி டாப் ஆர்டர்ல இருந்து ஒருத்தங்க கடைசி வரைக்கும் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் அதுக்கு தான் காசு அதிகமா கொடுத்து ஹெட்மயரை வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. பட் தெரியல என்னன்னு எனக்கு. அது ஸ்ட்ரைக் ரேட்டும் கம்மியா இருக்கு, எதுவும் பண்ண மாட்டாரு. இல்ல அவங்க ஓப்பனர்ஸ் வந்து கரெக்ட். ஆக்சுவலா சூரியவன்ஷி வந்தது அவங்களுக்கு நல்லதா போச்சு. அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனிங் 89 ரன் நினைக்கிறேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல ஹையஸ்ட் எவர் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஆமா, அவ்வளவு ரன் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க தோக்குறது வந்து கொஞ்சம் இல்ல. அதுக்கப்புறம் ஆக்சுவலா நல்லா போட்டாங்க ஸ்பின்னர்ஸ் வந்து, சஹால்லாம் வந்து நல்லா போட்டாங்க. பிட்ச் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு, கஷ்டமா இருந்துச்சு. ஆனா வந்து அந்த அளவுக்கு ஸ்லோ டவுன் ஆகல, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அடிக்க முடியாத அளவுக்கு ஸ்லோ டவுன் ஆகல. ஏன்னா அஷ்தீப் வந்து பார்த்தா 4 ஓவர் 60 ரன் கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா ஸ்லோ டவுன் ஆகல. மேபி தே டுக் இட் கொஞ்சம் லிட்டில் பிட் ஈஸியர். அதாவது விக்கெட்ஸ் இருக்கு, ஸ்பின்னர்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் அட்டாக் பண்ணிருக்கலாமோ. அவர் சாம்சனும் வந்து ஒன்றும் பெருசா அட்டாக் பண்ண ட்ரை பண்ணல. ஒரு 2 பால் தான் ட்ரை பண்ணாரு, அது போயிடுச்சு.
இன்னைக்கு அவங்க அந்த டாப் ஆர்டர் தவிர த்ரூஜுரல் அப்பாரோ சுப்பாராவில் வந்து ஒருத்தர் மட்டும் இன்னைக்கு அடிச்சிட்டாரு. அவர் ஒருத்தர் காமிச்சிட்டார். ஒருவேளை இந்தியா ஏ டீம் வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணதுனால புத்துணர்ச்சியோட வந்து பிச்சு விட்டாரு. நல்லா அடிச்சாரு இன்னைக்கு. ரொம்ப நாள் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா அடிக்கிறாரு. ஸ்பின்னர்ஸ் வந்து அந்த அளவுக்கு எஃபிஷியண்டா விளையாட மாட்டாரு. அதனாலதான் வந்து அவர் எப்பப்பெல்லாம் முன்னாடி இறக்குறாங்களோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹெட்மயரை எடுத்துருங்க, எடுத்துட்டு ஜுரலை பின்னாடி அனுப்புங்க. நம்ம அந்த பொசிஷன் நம்பர் 6 அனுப்பிட்டு நடுவுல வந்து வேற யாராச்சும் இப்ப நிதிஷானா இருந்தாருன்னா அவர் ஸ்பின் விளையாடுவார், ஸ்பின் விளையாடுற மாதிரி பண்ணோம். பட் இல்லைன்னா பராக் மாதிரி சம்ஒன் சொல்றது ஈஸி, ரெண்டுத்தையும் நல்லா விளையாடுற மாதிரி மேபி தே கேன் பிரிங் இன் சம் ஃபாரின் பேட்ஸ்மேன் யாராச்சும் கொண்டு வரலாம். அதான் பிரிட்டோரியஸ் எடுத்தாங்க, இன்னைக்கு அவர் ஆட விட்டுருக்கலாமே. ஆனா எங்க இறக்க விடுவீங்க? யார் ஸ்பாட்ல இறக்கி விடுவீங்க? ஏற்கனவே சூரிய மேல போயிட்டு சாம்சன் ஒன் டவுன் வர, சாம்சன் வந்து இந்தியாவுக்கு ஓப்பனிங் இறங்கணும்னு நட முடிச்சிட்டு இருந்து பட்லர் அனுப்பியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இப்ப பிரிட்டோரியஸும் திரும்ப கொண்டு வரணும்னா கஷ்டம் தான். அப்ப பிரிட்டோரியஸ் ரீடைன் பண்ண மாட்டாங்களா? என்ன கேட்டா பிரிட்டோரியஸ் கண்டிப்பா பண்ணுவாங்க. பிரிட்டோரியஸ்லாம் வந்து அவர் வந்து வேற லெவல்ல போறவரு, அவர் ரீடைன் பண்ணாம இருக்க மாட்டாங்க. ரீடைன் பண்ணி எங்க வைப்பீங்க? நம்ம வந்து சென்னையில வந்து இந்த ஃபேஃப பல வருஷமா பெஞ்ச்லயே உட்கார வச்சிருந்தோமே, அந்த மாதிரியா? விளையாட வேண்டியதுதான். நம்பர் 4 நம்பர் 5 விளையாட விடுங்க. வேற வழி இல்லைன்னா விளையாட வேண்டியதுதான். சாம்சங் கீழே போய் விளையாடணும். ஏதாச்சும் அக்காமடேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணலாம். ஹெட்மயரால என்ன கேவலமா விளையாட விடுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். அது என்னமோ கேட்டியே, அது வாஸ்தவமான கேள்வி. ஹெட்மயரோட கேவலமா ஆட முடியுமானா இப்போ இருக்க ஹெட்மயரோட கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்றது கஷ்டம் தான். இவங்க பவுலிங் பஞ்சாப் பவுலிங் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க ஸ்பின்னர்ஸ் வர வரைக்கும். பாட்லெட் ஒரு ஓவர் நல்லா போட்டாரு, பட் ஹான்சன் வந்து கடைசியில் விக்கெட் எடுத்தாரு. போட்டாரு, அதுக்கப்புறம் கொடுக்கல அவங்க பாட்லெட்டுக்கு அந்த ஒரு ஓவர்ல. அதுக்கப்புறம் உமர்தாய் ஆக்சுவலா நல்லா போட்டாரு, அதனால பாட்லெட் தே டிட்ன்ட் கோ பேக். ஏன்னா லாஸ்ட் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில கூட பார்த்தா உமர்தாய் ஆக்சுவலா டெத்ல நல்லாவே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல 2 ஓவர் போட்டு போற மாதிரி தான் இருந்துச்சு பவர் பிளேல மட்டும். இப்ப டெத்ல வந்து ஓரளவுக்கு அந்த வைடியா இருக்கிற அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. மேபி சாம்சன் அட் நம்பர் 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாம்சன் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்பர் 4 நம்பர் 5 பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கேப்டன் ஆகி ஒன் டவுனா வந்து ஓப்பனிங் இறங்கி இருக்காரு. அவர் திரும்ப நம்பர் 4 சாம்சன் வந்து ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு நம்பர் 4 நம்பர் 5ல இருந்து ஒன் டவுன் வந்து அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு ஓப்பனர் ஆகி இப்படி வந்திருக்காரு. அவர் திரும்ப நம்பர் 4 போயிட்டாரு, அப்படியே மேல போனாரு, இப்ப கீழே வராரு, திருப்பி கீழே இறக்க இருந்தாரு. திரும்ப இன்னும் கீழே போடுவா. அந்த படத்துல எஸ்.ஜே. சூர்யா சொல்லுவாரு, டேய் சும்மா இருடா, பாத்திருக்கியா வெற்றி அந்த படம்? மட்டும் எப்படியும் பாத்திருக்காது. பாத்திருக்கியா? காதலிக்க நேரம் இல்லையா? இல்ல அந்த மாதிரி ஒரு படம், நெஞ்சம் மறப்பது இல்லையா, ஏதோ ஒரு படம், எஸ்.ஜே. சூர்யா கஷ்டப்பட்டு பாத்துட்டு இருக்கோம். அது இருக்கு, அது அவங்க பண்ணியிருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் ஒருத்தரை எடுத்து இப்படி முக்கையை போட்டாங்க அவங்க. இந்த ஹெட்மயர் வந்து இத்தனை மேட்ச் உழப்பி விட்டாரு, இன்னைக்கு வந்து திருப்பியும் உழப்பிட்டாரு. இன்னைக்கு மேட்சஸ் வந்து ஒரு மேட்ச் வந்து ஹவு நாட் டு சேஸ் அப்படின்னு வந்து ராஜஸ்தான் ஒரு பாடம் எடுத்தாங்க. இன்னைக்கு ஜிடி வந்து ஹவு டு சேஸ் அப்படின்னு ஒரு பாடம் எடுத்துட்டாங்க. 2 தான் இதுவே. பாட்டில் எட்டனதர் சேஸ். இவங்க வந்து கிளாசிக்காக கன்வென்ஷனலாக ஆடினாங்க, பேட் பால்ஸ் பனிஷ் பண்ணாங்க, ரொம்ப நல்லா ஒரு சேஸை இது பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான். வேற என்ன முக்கியமான பாயிண்ட்டு ஏதாவது விட்டு போச்சா? இப்போ இந்த மேட்சை பத்தி பேச ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து இவங்க பஞ்சாப் வந்து ஓப்பனர்ஸ் இன்னைக்கு அந்த அளவுக்கு லக் இல்லை, பெர்ஃபார்ம் பண்ணல. தேஷ்பாண்டே ஆக்சுவலா நல்லா போட்டாரு, நல்லா போட்டாரு, கிரிப் நல்லா இருந்துச்சு, அதனால இந்த பிச்சு நல்லா போட்டாரு. மிச்சம் சான்ஸ் யூஸ் பண்ணல. பட் வதேரா மெயினா காப்பாத்தி கொண்டு போயிட்டாரு, சஷாந்த் சிங் காப்பாத்தி கொண்டு போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடியறப்ப 3 விக்கெட் விழுந்தப்ப 219 எடுப்பாங்கன்னு கொஞ்சம் டவுட்டா தான் இருந்துச்சு. ஒரு தடவை வந்ததே பெரிய விஷயம். ஆனா உமர்சாய் அடிச்ச அந்த கடைசி 20 ரன் வந்து குரூஷியலா போயிடுச்சு. அதனாலதான் அது ஒரு கீ. அதான் மொமெண்டம் அவங்களுக்கு இருந்தாலும் அந்த மாதிரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ்ல விளையாடுற டீம் தான் வந்து எப்பவுமே வந்து தே லாஸ்ட் லாங் இந்த டோர்னமெண்ட். பஞ்சாப் வந்து இந்த மேட்ச் மட்டும் இல்லை, 2-3 மேட்ச் வந்து தோத்துரும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்ச மேட்ச் அவங்க ஜெயிச்சிருக்காங்க இந்த சீசன். ஸோ அந்த மாதிரி டர்ன் அரவுண்ட் பண்றவங்க, டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல இருந்து வர்றவங்க தான் தே லாஸ்ட் த டோர்னமெண்ட். இந்த டோர்னமெண்ட் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால தான் இட் இஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங் வின் ஃபார் பஞ்சாப். அவங்க ஒரு தடவை ஒரு பக்கம் பாட்டில் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க ராஜஸ்தான், அது வேற. பட் தென் பஞ்சாப் they played very well, good cricket to be where they are throughout the tournament. அதனால they deserve to be where they are. அதே மாதிரி தான் இவங்களோட டெம்ப்ளேட் பிரேக் ஆகவே மாட்டேங்குது இது வரைக்கும். அவங்க அதே தான், அவங்க கிராஸ் பேட் ஆட மாட்டேங்கிறாங்க, இஷ்டத்துக்கு சுத்த மாட்டாங்க 2 பேரும். இப்போ பட்லரா தான் கிளம்பி போறாரு. இவங்க 2 பேரையும் பிரேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சாதான் அவங்க மிடில் ஆர்டர் ப்ரெஷர் போட முடியும்.
இல்லாட்டி அவங்க ஈஸிலி தே வில் ரன் அவே வித் த டோர்னமெண்ட். அப்படிதான் பண்ண முடியும். அதான் இவங்க வந்து நம்ம சிஎஸ்கே மேட்ச் கூட பஞ்சாப் வந்து ஆல்மோஸ்ட் விக்கெட் என்ன விழுந்துட்டு இருந்தோம் அதெல்லாம் கவலை கிடையாது. அதாவது அந்த எக்ஸ்ட்ரா ஆல்ரவுண்டர்ஸ் பிளஸ் ஆப்ஷன் ஆஃப் பவர் பிளே இம்பாக்ட் சப் வந்து பேட்ஸ்மேனை கூட உள்ள கொண்டு வந்தாலும் 5 ப்ராப்பர் பவுலர்ஸ் ஏற்கனவே இருக்காங்க அவங்களுக்கு. இந்த 11ல எந்த 11 இருந்தாலும் தே ஹேவ் 5 பவுலர்ஸ் டு மேனேஜ். ஸோ அதனால அக்ரெசிவா தான் போயிட்டு இருக்காங்க. விக்கெட் வந்து தே நாட் ஸ்லோயிங் டவுன். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் அவங்களுக்கு. வந்து இம்பாக்ட்ஸ் ஆஃப் வேற வேணும்னா இப்போ ஹர்ப்ரீத் பிராருமே கொஞ்சம் பேட்டிங் பண்ணுவாரு, இல்ல சூர்யான் சேஜேவும் ஹி பவுல்ஸ் அண்ட் பேட்ஸ். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு நிறைய இருக்கு. ஸோ அதனால இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் விக்கெட் விழுதோ இல்லையோ அவங்க ஸ்லோ டவுன் பண்ணாலும் ஒரு ஓவர் மேபி ஸ்லோ டவுன் பண்றாங்களே தவிர அதுக்கப்புறம் தே கீப் கோயிங். அதனால ஏன்னா 3 விக்கெட் பவர் பிளேல விழுந்துட்டு ஈஸியா 210 மேல அடிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. கோயிங் ஃபார்வர்டா அவங்க பிராரே யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பிரார் டெஃபினெட்லி இன்னைக்கு எஃபெக்டிவா இருந்தாரு. எஸ்பெஷலி 4 விக்கெட் எடுத்திருந்தாலும் சாஹல் இஸ் நோவேர் நியர் இஸ் பெஸ்ட். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கோயிங் ஃபார்வர்ட் அவங்க கண்டிப்பா மேக்ஸ்வெல் இல்லை அப்படிங்கிறப்ப பிரார் ஷுட் கண்டினியூ பிளேயிங் அஹெட் ஆஃப் அதர் இம்பாக்ட்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து பிரார் வந்து 2 சீசனா போன சீசனும் முந்தின சீசனும் பேட்டட் a few matches as well. 2 முதல்ல கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சாரு. ஸோ டவுன் தி ஆர்டர் அவர் வந்து இம்பாக்ட் சபா கூட ஒன்றும் அவசியம் இல்லை. ஜஹால வந்து இம்பாக்ட் சபா யூஸ் பண்ணாம ஜஹால் பேட்டிங் லைன்ல இருந்தது கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு. பட் ஓகே, ஜஸ்ட் டு see the option நினைக்கிறேன். பிட்ச் வந்து ஸ்பின் ஆகல கொஞ்சம் இதுவா இருக்குன்னா வேற சூரஜ் வைஷாக் கூட இருந்தாருன்னு நினைக்கிறேன். வைஷாக் கூட இருந்தார்ல, ஆப்ஷனுக்காக அவங்க சரி நம்ம பார்த்துட்டே வச்சுக்கலாம் யார் அப்படின்றது அந்த இது அந்த ஆப்ஷன் தான். ஓகே ஓகே அடுத்த மேட்ச் போலாமா? சொல்லு. இல்ல ஸ்ரேயாஸ் ஐயர் ஃபிங்கர் அப்டேட் கேக்குறாங்க. அவருக்கு வலது கையில அடிபட்டிருக்கு, நேத்தே அடிபட்டுருச்சுன்னு. ஆமா, அது எப்படி என்ன இன்ஜுரி மட்டும் என்னாச்சு? எவ்வளவு மேட்ச் பண்ணாரு? அதுக்கப்புறம் பேட்டிங் பண்ணும்போது அதே இன்ஜுரியோட தான் நேத்து இது பண்ண இன்ஜுரி தான். நேத்தோட இன்ஜுரி தான். சோ அவர் வந்து நேத்தோட இன்ஜுரி பிராக்டிஸ்ல, அதனால அதோடயும் அவர் வந்து விளையாடுறாருன்னு நான் பார்த்தேன். பட் அது எப்படி எவ்வளவு சிக்னிஃபிகன்ட்னு கேக்குறேன். அவர் இனிமேல் தான் பார்க்கணும், செக் பண்ணி எப்படி நடந்துச்சுன்னு தெரியலன்றாரு. அப்படி இல்ல பால் அடி வாங்கிட்டேன்னு போட்டிருக்காரு. பட் எப்படி என்ன ஆச்சுன்னு செக் பண்ணி இனிமேல் தான் போய். இல்ல அவர் சொன்னது என்னன்னா மேட்ச் அந்த பிராக்டிஸ் செஷன் முடிச்ச உடனே தெரிஞ்சது எப்ப பால் பட்டதுன்னு கூட தெரியல, அதுக்கப்புறம் தான் பெயின் தெரிஞ்சது அப்படின்னாரு. அது மோஸ்ட்லி ஐ திங்க் இதுக்கு மேலதான் ஸ்கேன் போவாங்க. பட் இப்போதைக்கு பெரிய இன்ஜுரி மாதிரி தெரியல. இது ஹேசல்வுட் பத்தி ஏதாவது அப்டேட் இருக்கான்னு கேக்குறாங்க. ஹேசல்வுட் வந்துருவாரு, ஆனா ஃபிட்டா இருப்பாரா அப்படின்னு தெரியல. பட் பிளே ஆஃப் முன்னாடி வந்துருவாரு. ஃளைட் ஏறிட்டாரா? நோப், ஃளைட் இன்னும் ஏறல. சரி சாரி கட் ஆயிடுச்சு நோடுது. இப்ப அந்த மேட்ச் பேசிட்டோம் அவ்வளவுதான். இப்ப நாளைக்கு மேட்ச் பத்தி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அந்த மேட்ச் அவ்வளவுதான். அவங்க எப்படி சேஸ் பண்ணக்கூடாதுன்னு பண்ணிட்டாங்க. பஞ்சாப் வந்து இந்த மாதிரி ஜெயிக்கிறது தான் வந்து அஸ் அ டீம் இட் வில் பி ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கும் டோர்னமெண்ட்ல டீப்பா போறதுக்கு. ஸோ குட் வின் ஃபார் பஞ்சாப். ஆர்ஆர் வந்து நீ மட்டும் சொல்லிச்சு டிசி வர்சஸ் எம்ஐ வந்து நாக் அவுட் கேம் டு ஸ்டே இந்த டோர்னமெண்ட். அது அப்படிதான். அதே மாதிரி சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் வந்து தட் இஸ் அகெயின் இம்பார்ட்டன்ட் கேம். யார் வந்து லாஸ்ட் ஃபினிஷ் பண்ண போறாங்கன்னு டிட்டர்மின் பண்றதுக்கு. ஸோ அந்த கேமும் அப்கமிங். ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லக்னோ தானே அந்த மேட்ச் போயிடலாம்னு நினைக்கிறேன். லக்னோவில் எல்எஸ்ஜி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் என்ன சேஞ்சஸ் இருக்கும் மட்டும்? எல்எஸ்ஜி என்ன சேஞ்ச் பண்ண முடியும்? ஷர்துல் தக்கர் திரும்ப கொண்டு வரணும். இப்போ மயங்க் யாதவ் இல்லை. ஸோ அது வந்து தான் கொஞ்சம் பேட்டிங் லைனப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதை தவிர வேற அவங்களால போன மேட்ச் பிஷ்னாயும் இல்லையே, பிஷ்னாயும் உள்ள கொண்டு வரணுமே அவங்க. நான் பிஷ்னாய் உள்ள கொண்டு வரணும். பட் பிஷ்னாய் போன மேட்ச் வேற யாரும் விளையாடுனா ஆக்சுவலா எக்ஸ்ட்ரா ஆகாஷ் சிங் நல்லா போட்டாரு, பிரின்ஸ் யாதவ் நல்லா போட்டாரு, ஆவேஷ் கான், இவங்க 3 பேரும் ஆடிதான் ஆகணும். திக்வேஷ் ஆடிதான் ஆடணும். அதான் மாக்ரம், மாஷ், பூரன், பண்ட், பதோனி, மில்லரு, சமாத், அப்புறம் பிஷ்னாய் தாக்கூர் நீங்க சொன்ன திருப்பி கொண்டு வந்தா, அப்புறம் ரத்தி, பிரின்ஸ் யாதவ், அவேஷ் கான். பிரதர் ஆகாஷ் சிங் நல்லா போட்டாரு நியூ பால்ல. ஆகாஷ் சிங் 12th இம்பாக்ட் சம். யாருக்கு பதிலா? இல்ல போன மேட்ச் வந்தது அப்படியே தான் சொல்றேன். போன மேட்ச் வந்து பிஷ்னாய் விளையாடல, ஷர்துல் தக்கர் விளையாடல. 2 பேரையும் இப்ப எப்படி உள்ள கொண்டு வருவீங்கன்னு கேக்குறேன். மயங்க் பதிலா ஒருத்தர் வந்துருவாருன்னு வச்சுக்கோ, ஷர்துல் வந்துருவாருன்னு வச்சுக்கோ. இந்த விக்கெட்ல எப்படி பிஷ்னாய் இல்லாம போவாங்க லக்னோல? அப்போ தே ஹேவ் டு டிராப் ஆகாஷ் சிங் தான். என்னதான் நல்லா போட்டாலும் அவர் ஒரு ஃபேஸ்ல தான் நல்லா போடுவார். அவர் நியூ பால்ல வேற வழி இல்லாம டிராப் பண்ணி தான் ஆகணும்.
ஷர்துல் தாக்கூரும் நியூ பால்ல தான் போடுறாரு ஃபர்ஸ்ட் 2 ஓவர். ஸோ அது ஏதாச்சும் அவங்க பண்ணி தான் ஆகணும். சரி, வில்லோ ரூக் வேற எடுத்திருக்காங்களே நியூ பால்ல போடுறதுக்குன்னு. வில்லோரோக்கு எடுத்து என்ன பண்ண முடியும்? பூரான், மிச்சல் மார்ஷ், மார்க்ரம், மில்லர். இல்ல மில்லரை டிராப் பண்ணிட்டு இந்த வேற யாருக்கா சான்ஸ் கொடுக்கலாமே. நிறைய பேர் இருக்காங்களே, யுவராஜ் சௌத்ரி, அர்ஷின் குல்கர்னி, இவங்களுக்குலாம் ஒரு ஆடிஷன் கொடுக்கலாமே. இவங்க இன்னும் லைக் மனதளவுல இல்லைனாலும் 3 மேட்ச் ஜெயிச்சா குவாலிஃபை ஆடும்னு ஒரு நன்றதா இருந்தாலும் இருக்கும்போது இப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது. மேபி இந்த மேட்ச் முடிஞ்ச அப்புறம் மேபி சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனா அவங்க நியூ பால்ல வந்து அப்ரண்ட் விக்கெட் எடுக்கணும், ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னா வில்லோ ரூக் இஸ் ஆல்சோ வெரி குட் ஆப்ஷன். பட் அவங்க அன்லைக்லி டு டேக் தட் தான். பட் ஒரு நல்ல சாய்ஸ் வச்சிருக்காங்க அவங்க. வெற்றி நீன்னு நினைக்கிறேன். வில்லோ ரூக் அவங்க வாங்கினது அதுவும் வாங்கிக்காத ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ யூட்டிலைஸ் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. யார் உட்கார வச்சுட்டுனா இல்லாட்டி அவங்க வந்து ஒருவேளை பிளே ஆஃப் குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னு வச்சிருக்காங்களான்னு தெரியல. குவாலிஃபை ஆகி மார்க்ரம் போயிட்ட அப்புறம் மார்க்ரம் போனதுக்கு அப்புறம் அவர் வச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல. யுவராஜ் சௌத்ரி, அர்ஷின் குல்கர்னி எடுத்துட்டு இங்க வில்லோ ரூக் எடுத்துருவாங்க. ஆனா மில்லர் சொன்ன மாதிரி வந்து இந்த சீசன் வந்து ஒன்னும் ஃபார்ம்லயும் இல்ல, பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணல. அந்த மேட்சும் ஜெயிச்சும் பெருசா கொடுக்கல. ஆனா அப்படி சொன்னா போன மேட்ச்ல இது வரைக்கும் உங்க பேட்ஸ்மேன் எல்லாருமே பதோனி தவிர யாருமே பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணல. இந்த சீசன் வந்து சமாத் ஹஸ் பெர்ஃபார்ம் பெட்டர் than மில்லர். ஆமா, சமாத், பதோனி, மாக்ரம் இந்த ஃபர்ஸ்ட் 3 பேர். பதோனி போன சீசன்மே he did extremely well. இந்த சீசன்மே above par ரொம்ப நல்லா ஆடி இருக்காரு பதோனி. மில்லர் மட்டும்தான் இந்த சீசன் கொஞ்சம் இன்னும் ஒரு டிஃபைனிங் நாக்கே ஆடல. ஸோ தெரியல அவங்களோட தலைவர் என்ன சொல்றாருன்னு தெரியல, ஓனர் என்ன சொல்லியிருக்காரா இல்ல பண்ட் என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னு தெரியல. LSC will shock the world in qualifying யாரோ ஒரு வியூவர் சொல்லியிருக்காரு, இம்ரான் ஷரீஃப். ஓகே, சரி அதுக்கு முன்னாடி சேஞ்சஸ் சொல்லிருங்க. இந்த டீமுக்கும் சொல்லிருங்க. SRH என்ன சேஞ்சஸ் இருக்கும்? கோவிட் ஆண்டா ஹெட்டுக்கு கோவிட் வந்து அந்த டயக்னோஸ் பண்ணிட்டாரு. மேட்ச் அன்னைக்கு மார்னிங் தான் இங்க வருவாராம். நாளைக்கு காலையில இறங்குறாரு. இல்ல கிடையாதுன்னுட்டாங்க ஹெட், அப்படிதானே? இல்ல நாளைக்கு காலையில இறங்குறாரு. காலையில இங்க வர்றாரு. பட் கோவிட் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி விளையாட விட மாட்டாங்க. அவருக்கு ஃபிட்டா இருந்தாலும் மத்தவங்களுக்கு இதெல்லாம் ஃபுல்லா இன்ஃபெக்ட் ஆயிடும் சொல்லிட்டு. ஸோ அவர் வர்றது வந்து வந்துட்டு சும்மா அப்படியே திரும்ப அங்க இருந்து இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு ஐ திங்க் அப்படியே போயிடுவார்னு நினைக்கிறேன் இங்கிலாந்து. இல்லாட்டி அவர் இல்ல கோவிட் டெஸ்ட் ஆனது வந்து இப்ப ரீசெண்டாவா இல்ல முன்னாடியேவா? ஏன்னா ஒரு 5 days குவாரண்டைன் சொல்றாங்க. இல்ல குவாரண்டைன் முடிச்சு தான் கிளம்புறாரு ஃளைட். நியூஸ்ல இன்னைக்கு தான் வெற்றி பார்த்தோம். மேபி ஒரு 5-4 hours முன்னாடி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல அதான் சொல்றாங்க. பட் ஆனா கோவிடோட ஃளைட் இப்போ ஏறதுக்குலாம் முடியும். இப்ப கோவிட்னால ஏதோ டெஸ்டிங்லாம் இருக்கான்னா இல்லையே? மாஸ்க் போட்டு வாங்க இல்ல பட் அப்படின்னு பாசிட்டிவ் அனௌன்ஸ் பண்ணிட்டு ஃளைட் ஏறலாமா? அதான் கேக்குறேன் நான். முன்னாடி எல்லாம் பிபிஇ கிட் போட்டுலாம் போயிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா? அப்ப ஃளைட் இப்போ சரி நீ சொல்லு, அவர் கோவிட் பாசிட்டிவ் இப்ப ரீசெண்டா இருக்கட்டும். கோவிட் பாசிட்டிவ் ஃளைட் ஏறேன்னு சொன்னாரு. அது இன்டர்நேஷனல் ஃளைட்ல. மேபி பிரைவேட் ஜெட்டா இருக்கலாம். பிரைவேட் ஜெட்ல குவாலிஃபை ஆகாத டீமுக்கு பிரைவேட் ஜெட் வச்சு சும்மா மால்தீவ்ஸ் கூட்டி போயிட்டு வராங்க. இங்க ஆஸ்திரேலியால இருந்து கூட்டி வராங்க. சரி வைஸ் ஜெட் தானே. நான் என்ன நினைக்கிறேன்னா அவர் 5 நாளைக்கு முன்னாடியே பாசிட்டிவா டெஸ்ட் ஆயிட்டாரு. அந்த குவாரண்டைன் முடிஞ்ச பீரியடா இல்ல அந்த 5 days அந்த விண்டோ முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஃளைட் ஏறாரு. அதனால தான் லேட்டா வராருன்னு நினைக்கிறேன். இல்ல இவட கம் ஏர்லியர். ஹெட் ஆட மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அவங்க பெருசா சேஞ்ச் பண்ணாம அப்படியே ஒரு ஸ்பாட் முன்னாடி அடிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இஷான் கிஷான், அபிஷேக் சர்மா அப்படியே ஒருத்தரும் ஒரு ஸ்பாட் முன்னாடி வந்துட்டாங்கன்னா காமிந்து மெண்டிஸ் திருப்பி உள்ள வந்துருவாருன்னு நினைக்கிறேன். வேற எதுவும் சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி தெரியல அந்த டீமுக்கு. அதேதான் இஷான் மலிங்கா, நிதிஷான் அன்சாரி, ஜெயதேவ் உனத்கத், அப்புறம் யாரா ஹர்ஷல் பட்டேல், இவங்கதான் பவுலர்ஸ். மேல மெண்டிஸ வச்சு 2 ஓவர் ஓட்டலாம் அந்த பிட்ச்ல, ஸ்பின் போட்டு ஓட்டலாம் அந்த லக்னோல. பேபியா அபினவ் மனோகர் அந்த 2 பேரும் வரலாம், இல்ல ஒருத்தர் வரலாம். அது எப்படின்னு பாப்பாங்க. சச்சின் பேபிக்கு அந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கல. அபினவ் மனோகர் நிறைய சான்ஸ் கிடைச்சிருக்கு. சச்சின் பேபி எடுத்ததுக்காக கொடுக்கலாம். சச்சின் பேபி கொடுக்கணும்னா வெற்றி எல்லாரும் ஒரு டவுன் இப்படி மேல ஆடிட்டாங்கன்னா அபினவ் மனோகர் தான் வருவாரு. அப்படி இல்லாட்டி இவங்க வந்து சச்சின் பேபி 1 down ஸ்லாட் இன் பண்றாங்க அப்படின்னா அபினவ் மனோகர் பதிலா அவர் வந்துருவாரு. இதுதான். ஸோ கீ மேட்சப்ஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன? அதாவது எல்லா டீம்லயும் ஒரு பவுலிங் ஏதாவது இம்ப்ரெசிவா இருக்கும், இல்ல பேட்டிங் இம்ப்ரெசிவா இருக்கும். இப்போ இருக்க ஃபார்ம்ல 2 டீம்லயும் வந்து பவுலிங் இம்ப்ரெசிவா இல்ல. அதனால எப்படி இல்ல இம்ப்ரெசிவானா இது வரைக்கும் போடல. அதனால எப்படி யாரு போடுவாங்கன்னு தெரியல. நல்லா போறது அவேஷ் கான் தான் இந்த சைட்ல ஓரளவுக்கு நல்லா போடுறது. ஸோ த்ரூ த சீசன் அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தா இந்த சைட்ல வந்து திக்வேஷ் ரத்தியும் இந்த சைட்ல வந்து
கிளாஸ்ன்னு சொல்லலாம். அவர் தான் கிளாசனுமே குவைட்டா இருந்துச்சு வெற்றி. இனிஷியலா குவைட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பிக்கப் லாஸ்ட் பண்ணாரு. மேட்ச் தான் ஏதோ அடிச்சாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி 35 ரன்னுக்கு மேல ஒரு மேட்ச்ல அடிக்கல. அடிக்கல. ஃபர்ஸ்ட் பட் 7 மேட்ச்ல அவங்க 50 மிடில் அடிக்கல. ஒரு ஆர்டர்ல 50 கூட பேர் அடிக்கல. சொல்ற மாதிரி வேற யாரும் இல்லையே. சரி, அனிகேத் யோசிச்சு வர்மா வந்து கொஞ்சம் ஸ்பின் ஹிட்டர் நான் பிராக்டிஸ் பண்ணேன்னு சொல்லியிருக்காரு. சோ அப்படின்னா வேணா அனிகேத் வர்மா. சோ இல்ல, திக்வேஷ் ரத்தியும் அந்த லாஸ்ட் மேட்ச் தான் ஆக்சுவலா நல்லா பண்ணி ஒரு 130க்கு ஆல் அவுட் ஆகி 133 கம்மி பண்ணி நல்லா பவுலிங் போட்டாங்க. கமின்ஸ் இவரெல்லாம் டெல்லியோட மழை பெஞ்சு டெல்லியை காப்பாத்தி விட்டுச்சு ஒரு மேட்ச். இல்லைன்னா அந்த 133 அந்த பிச்சில் கண்டிப்பா சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் டைம் நீங்க வந்து பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் குவைட் குட். கமின்ஸ் நியூ பால்ல போட்டாரு. ஜெயதேவனுக்கு ஆக்சுவலா நல்லா போட்டாரு நியூ பால்ல. ஸோ அந்த மாதிரி நல்லா போட்டாங்க போன மேட்ச் ஆக்சுவலா. ஸோ பார்ப்போம் எப்படி. இவங்களும் வந்து மார்க்ரம் ஓகே ஆரம்பிச்சாரு. அவரு நடுவில் கொஞ்சம் அடிச்சாரு. இப்போ கொஞ்சம் நாட் டூயிங் வெல். மிச்சல் மார்ஷ் ஃபர்ஸ்ட் ஒரு 5 மேட்ச் அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒன்றும் அடிக்கல. பூரானும் லாஸ்ட் ஒரு 3-4 மேட்சஸ் ஆஃப் தி பாயில். பண்ட் வந்து என்டையர் டோர்னமெண்ட்டும் ஒன்றும் பெருசா பண்ணல. பதோனி தவிர யாருமே இங்க வந்து சமாதும் ஓகே அவரை வந்து ஃபுல்லா இது பண்ண முடியாது. கடைசியில தான் வந்து ஆடுறாரு. பதோனி தவிர யாருமே கன்சிஸ்டண்டா விளையாடல. இப்போ இவங்க ஜெயிச்ச மேட்ச் எல்லாமே எல்எஸ்ஜி இனிஷியலா ஜெயிச்சது எல்லாமே பூரான் அடிச்ச மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. இல்லாட்டி மார்ஷ் அடிச்சிருக்காரு, மார்க்ரம் இவங்க 3 பேர் கான்ட்ரிபியூட் பண்ணாம ஜெயிச்சதே கிடையாது. ப்ரீ டோர்னமெண்ட் நம்ம இந்த 3 பேர் பிளஸ் பந்துன்னு சொன்னோம். அன்பார்ச்சுனேட்லி பந்த் பெர்ஃபார்ம் பண்ணல இந்த டோர்னமெண்ட். இந்த 3 பேர் அடிச்சனால தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. பிளஸ் வந்து ஃப்ரண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல ஷார்துல் தாக்கூர் நிறைய விக்கெட் எடுத்தாரு. அது ஃபுல் டாஸ் போட்டு எடுத்தாரோ ரொம்ப எல்லாமே இந்த விக்கெட்டா இருந்தாலும் விக்கெட்ஸ் வந்துட்டு இருந்தது. ஒரு 2 அவேஷ் கானுக்கு ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. இப்போ அந்த சப்போர்ட்டும் போயிடுச்சு அவருக்கு. திக்வேஷ் ராதி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுத்தாரு. இடையில ஒரு 4-5 மேட்ச் ஃபேஸ் வந்து விக்கெட்லெஸ்ஸாக போனார். அதுவுமே வந்து இவங்களுக்கு ஒரு டவுன் ஹில்லாக தான் இருந்துச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே எல்எஸ்சி ஜெயிக்கணும் அப்படின்னா திரும்பியும் வந்து அந்த டாப் 4ல 2 பேர் ஹேவ் டு புட் தேர் ஹேண்ட்ஸ் அப். அது வந்து அவங்க பண்ணல. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அது நடக்காத வரைக்கும் இவங்க டீம் அப்படியே கீழே தான் போயிட்டு இருக்கு. பவுலிங் இப்போ கூட கொஞ்சம் பெட்டர் ஆயிடுச்சு. போன மேட்ச் அதான் இவங்களாம் நல்லா போட்டாங்க. ஆகாஷ் சிங்கும் நல்லா தான் போட்டாரு. திக்வேஷ் இருக்காரு, அவேஷ் கான் இருக்காரு. இப்போ இந்த 3 பேருமே நல்லா இதுதான். என்னை பொறுத்தவரைக்கும் ஆகாஷ் சிங் நாளைக்கு நான் விளையாடுவேன் திருப்பியும். திருப்பி உங்க வில்லோருக்கும் எடுத்தாங்கன்னா இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும். இல்லை ஷார்துல் வந்தாலும் ஓகே தான். தே ஷுட் ஃபைண்ட் அ வே டு பிரிங் இன் பிஷ்னாய் ஆல்சோ. இந்த 5 பேரை வச்சுட்டு டாப் 4ல 2 பேர் பெரிய ஸ்கோர் அடிச்சாங்கன்னா தான் ஒரு சான்ஸ் இருக்கு அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு எல்எஸ்சிக்கு. அப்படி இல்லாட்டி எஸ்ஆர்ஹெச் வந்து தே வில் ரன் அவே வித் த கேம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஈவன் வித்வுட் டிராவிஸ் ஹெட். ஷபாஸ் அஹ்மத் நான் ஆக்சுவலா இந்த சீசன் நிறைய விளையாடுவார்னு நினைச்சேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரை வந்து அந்த அளவுக்கு பெருசா யூட்டிலைஸ் பண்ணல. மேபி திக்வேஷ் ரெட்டி வந்ததுனால பண்ண முடியலையா? அதுதான் அந்த ரதி வந்தனால தான் அவரை யூஸ் பண்ண முடியல. இல்லாட்டி அவரு இன்னும் ரோல் இருந்திருக்கும் அவருக்கு. விப்ராஜ் நிகம் மாதிரி ஒரு ரோல் இருந்திருக்கலாம் அவருக்கு இந்த டீம்ல. பட் அவரு திக்வேஷ் ரதி நல்லாவும் போட்டாரு. இனிஷியலா ஒரு பவர் பிளேலையும் போட்டார் திக்வேஷ் ரதி. 18th ஓவர்லாம் கொடுக்குறாங்க ஒரு ஓவர், நடுவில் 2 ஓவர் போட்டுறாரு. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அதை மீறி வேற ஆப்ஷனே இல்லாமல் போயிடுச்சு. தாக்கூர் இல்ல ஷபாஸ் அஹ்மத் 2 பேர்ல ஒருத்தர் விளையாடலன்னா பேட்டிங் லைன் ரொம்ப ஷார்ட் ஆயிடாது. ஆமா, நம்பர் 8 இந்த அன்னைக்கு வந்து பும்ரா பால 6 அடிச்சு பண்ணிட்டு இருந்தாரு இவரு பிஷ்னாய். அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ரொம்ப இதாயிருது. பேட்டிங் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கு. ஒன்று ஷபாஸ் ஆடி அவங்க பிரிட்ஜ் பண்ணும், இல்லாட்டி ஷார்துல் ஆடி பண்ணணும். பட் பாப்போம். எனிவே இட் இஸ் டூ லேட் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். இல்ல ஒரு வகையில் அந்த பிரேக் இந்த அவங்களுக்கு பெனிஃபிட்டா முடியலாம். திருப்பி மாக்ரமோ இல்ல பூரானோ 2 பேர்ல யாராவது ஒருத்தர் நாளைக்கு அடிக்கலாம். ஸோ தட் குட் 2 பேர் அடிக்கணும் வெற்றி, அப்பதான் வரும் ஸ்கோர். அதான் இல்ல ஒருத்தர் அடிச்சுட்டு பதோனி மாதிரி ஒருத்தர் சப்போர்ட் பண்ணும் ஒரு 30-40 அடிச்சு. அப்பதான் கொஞ்சமாவது அந்த வின்னிங் ஸ்கோர் வரும். இல்லாட்டி வேலைக்கு ஆகாது. இந்த சைட் பேட்டிங் வந்து சொல்ல முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் அபிஷேக் சர்மா வந்து கொஞ்சம் பொறுமையா இன்னும் ஆடலாம். நாளைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஹெட் இல்லைன்னா அவர்கிட்ட தான் இருக்கு. ஓரளவுக்கு அந்த ரொம்ப ஸ்ட்ரைக் ரொம்ப இதுவா போகாம ஓரளவுக்கு தான் அக்ரெஷன் பண்றாங்க. இல்ல அவர் கொஞ்சம் இது ஆடுறாரு. ஹெட் ஆனா இந்த சீசன் பெருசா அடிக்கல. அதனால அவர் இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லாட்டியும் ஒண்ணுதான் எனக்கு தோணுது. பட் இஷான் கிஷான் அந்த இடத்துக்கு வந்தாருன்னா அவர் கொஞ்சம் ஒழுங்கா விளையாடணும். ஹெட்டோட இன்னொரு ஃபன் ஃபேக்ட் வெற்றி, ஹெட் வந்து அவரோட 80%, 75% to 80% ஆஃப் த ரன்ஸ் வந்து பவர் பிளேல அடிச்சிடறாரு. ஆனா இந்த சீசன்ல வந்து அவர் பவர் பிளே ஸ்ட்ரைக் ரேட் வந்து 102 to 98 ஃபிளக்சுவேட் ஆயிட்டு இருக்கான். ஸோ அப்ப எந்த அளவுக்கு அவருடைய ஸ்ட்ரென்த்தே அவரோட வீக்னஸ் ஆயிடுச்சுன்னு பாருங்க. அவரோட பவர் பிளே ஸ்ட்ரைக் ரேட் 98 to 102 ஃபார் டிராவிஸ் ஹெட்னா இப்ப யோசிச்சு பாருங்க. அதான் நம்ம முன்னாடியே பேசுனதானே, ப்ரிவியூல பேசுனது தானே, ஸ்கெட்ச் எல்லாம் போட்டிருப்பாங்க, எல்லாம் ரெடியா தான் வருவாங்கன்னு சொல்லி. அதனால ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க சொல்ல போனா.
அண்ட் அவருக்கு அந்த பூரானுக்கும் அந்த ஸ்கெட்சை போட்டுட்டாங்க. இப்போ அதுதான் தெரியுது பார்க்கறதுக்கு. பூரானுக்கும் அந்த ஸ்கெட்சை தெளிவாக போட்டாங்க. அவங்க ஃபுல்லாக இன்டு த பாடி போடுறாங்க. ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு பூரானுக்கும் அதை இது பண்ணிட்டாங்க. சரி வியூவர்ஸ் கேட்குறேன், ராஜவர்தன் ஹங்கர் கேட்குற பண்ணாலும் பேட்டிங் ஸ்ட்ரென்த்தன் ஆகும், ஒரு பவுலிங் ஆப்ஷனும் இருக்குன்னு கேட்குறாங்க மட்டும். இல்ல அவர் ஓகே ஆல்ரவுண்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் மோர் ஆஃப் அ பவுலர் தான். அவரையும் எவ்வளோ நம்ம சிஎஸ்கேல வந்து ஒரு தடையும் தோனி வந்து கோச்சிங் பண்றாரு, பிராவோ கோச்சிங் பண்றாரு அப்படி இப்படின்னு சொல்லி தான் பார்த்தாங்க. பவுலிங் வந்து ஓகே டிசெண்டா போட்டாரு, அதெல்லாம் ஓகே. பட் பேட்ஸ்மேனா வந்து நெட்ஸ்ல வந்து அவ்வளோ சிக்ஸ் அடிக்கிறாருன்றத பார்த்துட்டு அவர் பேட்ஸ்மேனு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு பேட்டிங் ஸ்ட்ரென்த் ஆகும்னா கஷ்டம்தான். ஓகே சரி, யார் ஜெயிப்பாங்க? இதுக்கு மேல அப்படிதான் நம்ம சொல்லிதான் ஆகணும். நீங்க சொல்லுங்க. சொல்லலாம், ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு. சரி நான் நினைக்கிறேன் அன்லஸ் இந்த 2 பேர் 4ல அடிக்கலன்னா சன்ரைசர்ஸ் தான். எல்எஸ்ஜி எனக்கு எல்எஸ்ஜி நான் சன்ரைசர்ஸ் தான் நானும் நினைக்கிறேன். எல்எஸ்ஜின்னு சொல்லிட்டு சன்ரைசர்ஸ்ன்ற இல்ல எல்எஸ்ஜி வந்து இப்ப இருக்க ஃபார்ம்ல கண்டினியூஸ் பண்றப்ப முடியாதுன்னு சொல்ல வந்தேன் நான். எல்எஸ்ஜி சொல்றது மட்டும் நான் இல்ல. மட்டு எல்எஸ்ஜி மட்டு வந்து ப்ரீ டோர்னமெண்டே எல்எஸ்ஜின்னு சொல்லுச்சு. அதனாலதான் இப்ப எல்எஸ்ஜி சொல்லுது. இல்ல இடையில நான் மாத்துச்சு. சரி பாப்போம் நாளைக்கு. ஆனா எல்எஸ்ஜி ஜெயிக்கணும்னா இந்த 4 பேர்ல 2 பேர் அடிக்கணும். இதுதான் முதல்ல இருந்து நம்மளும் சொல்றோம். இவங்க அடிக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க 3 பேரும் 13 ஓவர் விளையாடணுன்றத அவங்க ஆடிட்டே தான் இருக்காங்க. ஓகே ஃபேண்டசி எடுங்க, ஆரம்பிங்க. லாகுல் வரல, நீங்க ஆரம்பிங்க. அப்படியா? அப்போ வந்து அபிஷேக் சர்மா, மாக்ரம் ஹெட் விளையாட மாட்டாரு. ஸோ ஒரு ஆடினாலும் அவர் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஐ வில் கோ ஃபார் பேட் கமின்ஸ். அண்ட் இந்த சைட்ல பவுலர்ஸ் யாராவது போனா பிரின்ஸ் யாதவ். 4 பத்தல உங்களுக்கு பேட் கமின்ஸ். அப்புறம் 4 தான் சொன்னான். 4 இல்ல இன்னொன்னு சொன்னியா வெற்றி? இப்போ கடைசியா ஹெட் சொன்னேன். ஹெட்டோட சேர்த்து ஒன்னு சொன்னேன். இந்த சைடு பவுலிங்க்கு கமின்ஸ், பிரின்ஸ் யாதவ், அபிஷேக் சர்மா, மாக்ரம் 4 பேரு. ஹெட் சேர்த்தா 5. ஓகே மட்டும் நீ சொல்லு 4 பேரு. 4 பேரா? பூரான், கிளாசன், மிச்சல் மாஷ். I'll go கமிந்து மெண்டிஸ். ஓகே கமிந்து மெண்டிஸ் எப்படியும் 2-3 ஓவர் போடுவாரு, பேட்டிங்கும் வரும். சரி இந்த விக்கெட்ல நான் ஹர்ஷல் பட்டேல்ல விக்கெட் எடுப்பார். உனத்கட்டும் விக்கெட் டேக்கிங் ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஸோ 2 பேரையும் எடுக்கலாம், 2 பேர்ல ஒருத்தர் எடுக்கலாம். பிஷ்னாய் எப்படி உள்ள கொண்டு வந்துடுவாங்க, பிஷ்னாய் நல்லா போட்டுருவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் பேட்டர்ஸ் எல்லாரும் அவங்க எடுத்துட்டாங்க. வேற யாரும் விட்டோமா பேட்டர்ஸ்? திக்வேஷ் எடுக்கலாம். திக்வேஷ், பிஷ்னாய். பட் எனக்கு என்னமோ நாளைக்கு பிஷ்னாய்க்கு நல்லா வரும்னு தோணுது. பார்க்கலாம். பேட்டர்ஸ் யாராவது விட்டுருக்கோமா? முக்கியமான பேட்டர் எல்லாம் எடுத்தாச்சு இல்ல? பதோனி பேட்டர்ஸ் முக்கியமான பூரான் தான் எடுக்கும். பேர்லனா எடுத்துருச்சு, மட்டும் எடுத்துருச்சு. இவங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ்லாம் இருக்கனால மார்க்ரம்க்கு நாளைக்கு பவுலிங்கும் கிடைக்கும். பதோனிக்கு கொடுக்கலாம், அவங்க அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மார்க்ரம் எப்படியா இருந்தாலும் இஷான் கிஷான், அபிஷேக் சர்மானாலும் அவங்களுக்கு கிடைக்குமே. ஆமா ஓகே. ஒய் ஐஏஎஸ் சார் இவ்வளோ வன்மமான் நட்டுன்னு கேட்குறாரு. நான் திருப்பியும் கிளாரிஃபை பண்ணிடுறேன். அவ்வளோ வன்மமான் மட்டும்லாம் கிடையாது. நானும் நட்டுலாம் கிடையாது. அது நானும் மட்டும் இது பண்ணிட்டு இருந்தோம். மட்டும் வந்து ஃபேண்டசியில் எடுத்திருக்கு, அதுக்காக நாங்கள் பேசினோம். அதுக்கு இதுக்கும் இது கிடையாது. என்ன அப்படின்னா இன்னைக்கு அவர் சரியா போடல அப்படின்றத நான் சொன்ன ஒரே பாயிண்ட். அவரை ட்ராப் பண்ணும் அப்படின்லாம் நான் சொல்லல. நான் என்ன சொன்னேன்னா இன்னைக்கு சரியா போடல அப்படின்றது தான் அது ஒரு பாயிண்ட். சும்மா மட்டும் என்ன வம்பளுக்கு பார்த்துச்சு, நானும் வம்பளுக்கு பார்த்தேன், அவ்வளோதான். மற்றபடி வன்மம்லாம் கிடையாது. ஹோப் ஹி ஃபீச்சர்ஸ் வெல் அண்ட் கோஸ் டஸ் வெல் இந்த கம்மிங் மேட்சஸ், அவ்வளோதான். தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. அந்த பாயிண்ட் மட்டும் தான் நான் திரும்ப சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு சரியா போடல, அவ்வளோதான். அன்னைக்கு நல்லா போட்டார். இதுக்கு முதல் மேட்ச் அந்த கால் ஆஃப் பண்ண மேட்ச் ரொம்ப நல்லா போட்டார். திருப்பியும் வந்து ஒரு மேட்ச்க்கு அப்புறம் இட் டசன்ட் டிசர்வ் டு கெட் ட்ராப்ட் ஆல்சோ. யாராக இருந்தாலுமே வந்து ஒரு போர் மேட்சாக இருந்தாலும் மட்டும் ரபாடாக்கு சொன்னனால நான் திருப்பி சரியா போலன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது வந்து நாங்கள் சும்மா விளையாடுறது. பட் அது அவர் மேலே வன்மம் அப்படின்றது கிடையாது. இன்னைக்கு ஹேட் அ பேட் டே. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி பட் ஆல் அதர் டிசி பவுலர்ஸ் ஆல்சோ ஹேட் அ பேட் டே. யாருமே வந்து குல்தீப் கொஞ்சம் நல்லா போட்டார், ஸ்லைட்லி அன்லக்கின்னு சொல்லலாம். அதர்வைஸ் எவ்ரி ஒன் எல்ஸ் ஆல்சோ ஹேட் அ பேட் டே. ஸோ இதை வச்சு மட்டும் நம்ம நடராஜன் ரைட் ஆஃப் பண்ணிட முடியாது. கண்டிப்பாக அவங்களும் வந்து they should give him a longer rope. ஸோ இதுதான் இதுக்குடைய கிளாரிஃபிகேஷன். இதெல்லாம் வந்து ட்ரெய்லரு, நானும் மட்டும் பேசுறது.
மெயின் பிக்சர்லாம் வந்து இன்னும் நிறைய இருக்கு. ஸோ அதனால தான் இந்த இது கூல் வின் த ட்ராஃபி பேர் சொல்லிடுவோமா இல்லை அப்புறம் இது பண்ணுவோமா? லாகோல் கான் ஃபார் டேட்டிங் அப்படின்னு யாரோ கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து லாகோல் தான் பதில் சொல்லணும். லாகோல் வந்து டேட்டிங்லாம் போக மாட்டார். அதாவது இந்த லாகோல் வந்து லயன் டேட்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அதான் வந்து லாகோலுடைய டேட்டிங்லாம். ஸோ இதுதான். ஸோ வேற ஏதாவது இருந்தா கேளுங்க, இல்லாட்டி we can யார் ஜெயிப்பான்னு கேட்டிருக்காங்க. இந்த சண்டையை பார்க்க லாகுல் இல்ல. லாகுல்லாம் எவ்வளவோ பார்த்துருக்காரு. முதலாளி ஏதாவது சொல்றீங்களா? மும்பையா டெல்லியா? மும்பை இல்ல, மும்பை டெஃபினெட்லி வில் ஸ்டார்ட் அஸ் ஃபேவரட்ஸ். டெல்லி தான் அவங்க சுத்தமா ரிதமே போயிருச்சு. தே டோன்ட் ஹேவ் அ இது பேட்டிங் வீக்காக தான் இருந்துச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சம் அட்ரஸ் பண்ண பார்க்குறாங்க, பேட்டிங் ஆர்டரை மாற்றி. பட் பவுலிங் தான் ஸ்டார்க் போயிட்டாரே, அதை எப்படி ரிப்ளேஸ் பண்ணுறதுனே தெரில. வாங்கடையில் வந்து அவங்க திருப்பி கஷ்டம் தான் பட போகிறாங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. வேற மட்டு வந்து மிஷன் இம்பாசிபிள்லாம் பார்த்துருச்சு. மிஷன் இம்பாசிபிள் பற்றி பேசணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. மிஷன் இம்பாசிபிள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நினைக்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. அதை பற்றியும் பேசுகிறோம். வேற என்ன பேசணும்? ஏன்னா ஐபிஎல் ரிசீவ் ஆயிடுச்சு. இருந்தாலும் நாங்கள் பண்ணி வச்சிருக்க 90s மூவிஸு 80s மூவிஸு அதெல்லாம் சொல்லுங்கள். தக் லைஃப் ட்ரெய்லர் பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு. நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மட்டும் பார்க்கல. தக் லைஃப் ட்ரெய்லர் நல்லா தான் இருந்துச்சு. வெற்றி, நீ எப்படி இருந்துச்சு வெற்றி? இல்லை, நான் இன்னும் பார்க்கல. நான் பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ஜில்லா படம் மாதிரி இருக்குலாம் சொல்கிறாங்க, செக்கச் சிவந்த வானம் மாதிரி இருக்குலாம் சொல்கிறாங்க. பட் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட் இவங்க சொல்கிற மாதிரி ப்ரெடிக்டபுளாக கதையை அதிலே சொல்லியிருப்பாங்களான்னு தெரில. பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு. ஃபைனல் டெஸ்டினேஷன் 5ன்னு கேட்குறாங்க மட்டு. நாளைக்கு போகலான்னு இருக்கேன் ஃபைனல் டெஸ்டினேஷன். நாளைக்கு நான் பார்த்துட்டேன், நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் வேணா பாருங்க. இல்லை, நீ சொல்கிறத பார்த்தா எதுவும் போகக்கூடாதுன்ற மாதிரி இருக்கு. சரி, ஓகே. ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்து முதலாளி பார்த்துட்டாரு, மட்டு வந்து மிஷன் இம்பாசிபிள் பார்த்துருச்சு. ஸோ இதை வச்சு நாங்கள் கண்டிப்பாக வரோம். டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு தான் லாகுல் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல, அவர் நேத்து பாத்துட்டாரு. டூரிஸ்ட் நேத்து பாத்துட்டாரு. அப்படியா? எஸ்டிஆர் ஃபிலிம் ஓபனிங் லைவ் பண்ணிடுவோம். சரி, ஓகே. மினாட்ரி இல்ல, இந்த தடவை யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்றாங்க, கேட்டாங்களே. who will win the trophy this time? கன்சிஸ்டன்ட்டா குஜராத் இருக்காங்க, ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா. பஞ்சாப் வந்து டஃப் சிச்சுவேஷன்ஸ்ல இருந்து ஜெயிக்கிறாங்க. நம்ம வந்து 3 பேர் சொல்லிட்டு இருக்கோம். அது 2 பேரா ஆன அப்புறம் கஷ்டமா இருக்குமா? அந்த ப்ரெஷரும் இருக்க தான் செய்யும். கண்டிப்பா அது இருக்கு. இப்போ இன்னொரு பேட்டர் இருக்கான். இப்போ நம்மளே விளையாடும் போது இன்னொருத்த பேட்டர் இருக்கான் அப்படின்னா வேற மாதிரி விளையாடுவோம். நம்ம அவுட் ஆயிட்டா அவ்வளவுதான் அப்படின்னா வேற ப்ரெஷரோட விளையாடுவோம். ஸோ அந்த மாதிரி அது கண்டிப்பா இருக்க தான் செய்யும். பட்லர் இருக்காரு, நம்ம வந்து டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறதும் வேற. பட்லர் இல்லைன்றப்ப கண்டிப்பா அதை அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். ஆப்போனன்ட்ஸ் வந்து அதை கரெக்டாக டார்கெட் பண்ணும். யூஸ் யுவர் பெஸ்ட் பவுலர்ஸ் அகேன்ஸ்ட் தோஸ் டூ. அதை பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அப்புறம் எவ்ரிஒன் வில் சஃபர். உங்களோட பெஸ்ட் டாப் 3 பவுலர்ஸ் 1, 2, 3 மற்ற எதுவும் பார்க்காம கோ ஆல் அவுட் அகேன்ஸ்ட் தோஸ் டூ. அப்படி பண்ணாதான் குஜராத்தை பிரேக் பண்ண முடியும். ஓகே, திங்க் 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆமா, நம்ம போதுமான அளவுக்கு இன்னைக்கு மேட்ச் எல்லாத்தையும் அலசியாச்சு. நாளைக்கு மேட்ச் பற்றியும் பேசியாச்சு. ஸோ இதோட சைன் ஆஃப் பண்ணுறோம். வில் பி பேக் வித் த ரிவ்யூ ஃபார் டுமாரோஸ் மேட்சஸ் அண்ட் மோர் வீடியோஸ். ஸோ வில் சைன் ஆஃப் வித் திஸ். Bye. Thank you all for joining us. சொல்ல புரியா வெற்றி?